லூக்கா என்ற சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுங்கள். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் என்று சொல்லி இயேசு தம்முடைய ஜனங்களை பார்த்து, தம்மை பின்பற்றி வருகிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். பரலோகத்தின் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை சொன்னார். அதே போல நீங்களும் இரக்கமுள்ளவராய், தகப்பன் எப்படியோ அப்படிதான் பிள்ளைகளை இருக்கணும் அப்படிங்கிறது. நம்முடைய தகப்பன் யார்? அநேக நேரங்களிலே ஆண்டவர் ஜனங்களோடு பேசும்போது, உங்கள் தகப்பனை போல நீங்க இருப்பீங்க, ஏன்னா உங்க தகப்பன் இந்த பிரபஞ்சத்தின் உள்ள தகப்பனா இருக்கிறார், நீ அப்படிதான் செய்யும். பரலோகத்தின் தகப்பன் நீங்கள் பிள்ளையாயிருந்தால் அவரை போல உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். யார் மேல இரக்கம்? ஜனங்கள் மேல இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமா இருக்கிறார். இரக்கமும் உருக்கமும் நீடி சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி நான் அறிவேன் என்று சொல்லி யோனா சொல்றான். ஏன்னா அந்த ஜனங்களில் அழிக்காதபடி ஜனங்கள் மேல இறக்கப்பட்டார். அவர் இறக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். ரெட்டொழுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து பார்த்த உடனே ஆண்டோட இறக்கம், ஜனங்கள் எப்படி சொன்ன உடனே மலர்ந்துட்டாங்களே என்கிற ஒரு இறக்கம். யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின்படி இறங்கி அவர்கள் கீழ்ப்படுகிறார்களோ உடனே அந்த இறக்கம் அவளை நிறைவேற்றும். ஒரு இறக்கம், ஒரு கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளும். அதான் சொல்லப்படுது, தேவன் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். அதே போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய். இரக்கம்னா ஏழைகளுக்கு இறங்குக, மற்ற மக்களுக்கு கரிசனையோடு மற்ற மக்களுக்கு உதவி செய்ய இரக்கம் உள்ளவர். சில ஆளுக்கு இறக்கமே ஈவிரக்கமே இல்லையான்னு கேட்பாங்க, பார்த்திருக்கீங்க? ஈவிரக்கமே இல்லை. சில உலக ஜனங்கள்லாம் ரொம்ப இறக்கப்படுற ஆட்கள்லாம் இருக்கு. சில அந்த பேக்ரவுண்டை பொறுத்து நார்த் இந்தியாலாம் ஜனங்கள் நிறைய பேர் நல்ல இறக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க சொல்றோம். அப்போ இறக்கம் உள்ளவனுக்கு இறக்கம் பாராட்டப்படும், கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், அன்பு செய்யறவனுக்கு அன்பு திரும்ப கிடைக்கும், ரெஸ்பெக்ட் பண்ணுறவனுக்கு திரும்ப ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதை அடிக்கடி தான் சொல்லுவோம், கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்போ நம்ம எது செய்யணும் நமக்கு வரும். அதைத்தான் பார்க்கிறோம். பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், நம்மை கிருபையோடு பாதுகாத்திருக்கிறார். கடந்த வருஷமெல்லாம் எத்தனை பிரச்சனை வந்த பொழுதும் அவர் இரக்கத்தினாலே மட்டும் புதிய வருஷத்துல வந்திருக்கிறோம். நீங்களும் இரக்கமுள்ளா இருங்கன்னு இயேசு தம்முடைய சீசனை பார்த்து சொன்னதுதான் இன்னைக்கு நாம் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படும் பார்க்கிறார். நீ இரக்கத்தோடு குடும்பத்து மேல ஒரு இரக்கம், உங்க பிள்ளைகள் மேல ஒரு இரக்கம் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க மேல ஒரு இரக்கம் இருக்கு, உங்க சொந்த பந்தங்கள் மேல ஒரு இரக்கம் உள்ளவராயிருங்க. இதுதான் கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கு ஒரு ஆதாரம். ஆனா பிசாசின் பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சொந்த பிள்ளைகளையே நரபலி கொடுக்கிற ஜனங்கள். சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நரமாம்சத்தை சாப்பிடுகிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கேனிபலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே போல உண்மையாகவே மனுஷரை சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க. இரக்கம் இல்லாதவர்களாய், அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ இரக்கத்தை பரலோகத்தின் பிதா இரக்கமா இருக்க, நீ இரக்கமா இருந்தா என்ன? இரக்கமா இருந்து அவளுக்கு இறங்குங்க. ஏழைகளுக்கு இறங்குறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், ஏழைகளுக்கு உதவி செய்ய கர்த்தரை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் கொடுக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கடலில் வாழ் திமிங்கலத்துக்கு ஆகாரம் கொடுக்கிறார், காட்டில் வாழும் மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். அதனாலதான் சொல்லப்படுது, நீங்களும் இரக்கமுள்ளவளாய். பிள்ளைகளே, காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து நீங்க மட்டும் அந்த இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு திரும்ப அந்த இரக்கம் வரும். யாரெல்லாம் இறங்கி உதவி செய்யணும் அந்த உதவி உங்களுக்கு ரிட்டர்ன் திரும்ப வரும், பன்மடங்காய் வரலாம். அதனாலதான் இரக்கம் பாராட்டு. எல்லார்ட்டையும் ஏமாத்திக்கிட்டு சில ஆட்களை பார்க்கும்போது எப்பவுமே இறங்காதவளா இருக்காரு. அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கல, இறக்கம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது. ஸோ இந்த நாளிலும் கூட இந்த காலைவெளியில் கர்த்தர் உங்களோடு பார்த்து சொல்ல என்ன தெரியுமா? இரக்கம் பாராட்டுங்க, உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க. கர்த்தர் பரலோகத்திற்கு ஆண்டாகத்தான் செய்கிறார். நீங்கள் அவள் பிள்ளை இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இரக்கம் மற்ற மக்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் உங்களுக்கு இரக்கம், நீங்க இறக்கப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் இறங்குவார், அற்புதம் செய்வார். இன்னும் ஒரு லோகோ சுவாத்திமா சந்திக்க ஒரு கர்த்தர் மேல ஆசீர்வதிப்பார்.